அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா Z டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுல இருந்து ROC ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்புறம் Z டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்டு ப்ராப்ளம் பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம். ஜெனரல் டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு தெரியும். X of n is equal to 1 divided by 2 pi j x of z power n minus 1 dz. சரிங்களா? ஸோ இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னா லாங் டிவிஷன் மெத்தட், பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட், ரெசிடியூஸ் மெத்தட் அண்ட் கன்வல்யூஷன் மெத்தட்னு இருக்கு. ஆனால் நம்ம இங்கே நம்ம கிளாஸ்ல என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தடும் ரெசிடியூ மெத்தடும் யூஸ் பண்ண போறேன். இப்போ லாங் டிவிஷன் மெத்தட், கன்வல்யூஷன் மெத்தடு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த கிளாஸஸ் இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் ரெசிடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் போட போறேன். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ ஆல்ரெடி எப்படி உங்களுக்கு தெரியும் ரெசிடியூஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்றதுன்னு, அதே போல பார்ஷியல் ஃபிராக்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கும்போது அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் how to use the residues method and how to use the partial fraction. ஸோ அதனால பேசிக் நம்ம அதில் ரொம்ப சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம டைரக்டா நம்ம ப்ராப்ளம் போகலாம். வாங்க ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Find the inverse Z transform of the following x of z. X of z is nothing but 1 by 4 Z inverse divided by 1 minus 1 by 2 Z inverse into 1 minus 1 by 4 Z inverse. So ROC is nothing but modulus of Z is greater than of. Modulus of Z is greater than of. So வாங்க சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் போறப்போ x of z is equal to நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 by 4 z inverse 1 minus 1 by 2 z inverse into 1 minus 1 by 4 into z inverse கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ மேக்ஸிமம் பவர் இங்கே z இருக்கு, இங்கே z இருக்கு, 2 போல்ஸ் ஃபங்க்ஷன்லையும். அப்போ z பவர் -2 மேக்ஸிமம். அதனால நியூமரேட்டரால டினாமினேட்டரை z ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா 1 by 4 z inverse 1 minus 1 by 2 z inverse 1 minus 1 by 4 z inverse வரும். இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா x of z is equal to z square into z inverse into z னு வரும். ஸோ 1 by 4 z divided by z ஸ்கொயரை z into z எழுதிக்கிங்க. ஒரு z இந்த டேமோடையும் another z இந்த டேமோடையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z minus 1 by 4 னு வரும். அதே போல இந்த இடத்துல z minus 1 by 2 னு ஒரு இடம். சரிங்களா? ஃபைனலா என்ன இருக்கும்னா 1 by 4 z divided by 1 minus 1 by z minus 1 by 4 z minus 1 by 2 னு இருக்கும். இப்போ நமக்கு ROC என்ன கொடுத்துருக்காங்கன்னா ROC modulus of z is greater than 1 by 2. Modulus of greater than 1 by 2. That is radius is greater than 1 by 2. ROC பார்த்தீங்கன்னா
ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கிரேட்டர் தேன் 1/2 சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 1/-1/2 இங்கே இருக்கும், ப்ளஸ் 1/2 இங்கே இருக்கும். ஸோ இந்த இன்சைடில் -1/4 + 1/4 வரும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே போல் 1/4 வந்து இன்சைட் த சர்க்கிள் தான் வருது. வாங்க இப்போ இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். ஸோ மெத்தட் 1 பாருங்க, நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெத்தட் 1 வந்து ரெசிடியூஸ் மெத்தட் போடுறேன். மெத்தட் 2 வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன். நான் 2 மெத்தட் நடத்துறேன். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கோ அதை போட்டுக்குங்க. ஸோ இதுதான் given டேட்டா. ROC வந்து மாலஸ் ஆஃப் Z greater than 1/2. ஸோ ரெசிடியூஸ் மெத்தடுங்கும்போது நமக்கு x ஆஃப் n டைரக்ட் ஃபார்முலா இருக்குங்க. என்னன்னா 1/2πj இன்டகிரேஷன் x ஆஃப் Z Z பவர் n-1 dz. அது என்ன வரும்னா ஸோ இன்டகிரேஷன் x ஆஃப் Z Z பவர் n-1 dzனா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் Z divided by Z minus a அந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா 2πi ரெசிடியூஸ் ஆஃப் a வரும். அதே போல போல்ஸ் வந்து மாறுனுச்சுன்னா f ஆஃப் Z வந்து divided by Z minus a இந்த இடத்துல வந்து f ஆஃப் Z ல Z க்கு பதிலாக a. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2πi f ஆஃப் Z க்கு பதிலாக a வரும். ஸோ இதெல்லாம் நம்ம டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனலாக இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ டிஃப்ரெண்ட் ஃபோல்ட்ஸ்க்கு ஸோ அப்படி வரும். ஃபைனலாக எனக்கு வந்து என்ன வரும்னா இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஃபோல்ட் வருதுன்னு வச்சுப்போம். சம் ஆஃப் ரெசிடியூஸ் பண்ணணும். சம் ஆஃப் ரெசிடியூஸ் பண்ணணும். இப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஆஃப் n. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் n இசிக்கல் என்ன வரும்னா 1/2πj சம் ஆஃப் ரெசிடியூஸ் வரும். அப்போ நமக்கு ஃபைனலா எக்ஸ் ஆஃப் n என்ன வரும்னா 1/2πj என்ன வரும்னா into 2πj ரெசிடியூஸ் ஆஃப் ஹோல் a plus ரெசிடியூஸ் ஆஃப் ஹோல் b வரும். 2πj காமன். 2πj கேன்சல் ஆயிட்டு எக்ஸ் ஆஃப் n ரெசிடியூஸ் ஆஃப் a ரெசிடியூஸ் ஆஃப் b வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். அதே போல இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் Z வந்து என்ன கொடுத்துருக்காங்க தெரியும். 1/4 Z minus 1/4 Z minus 1/2 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் n ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் 1/2πj எக்ஸ் ஆஃப் Z க்கு பதிலாக 1/4 Z Z minus 1/4 Z minus 1/2 dz power n-1 dz. x of n பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபைனலாக நமக்கு தெரியும். ஸோ இந்த டேம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கணும். இது என்ன சிம்பிளை பண்ணோம்னா 1/2πj 1/4 z power n z minus 1/4 z minus 1/2 dz. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா ஃபைனலா x of n is equal to residues of 1/4 plus residues of 1/2. பாருங்க இப்போ நம்ம residues of 1/4 பார்த்தோம்னா என்ன வரும்னா இந்த டேர்ம் மட்டும் தான் 1/4 போடும்போது நமக்கு என்ன வரும்னா 1/4 விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம் போடுங்க 1/4 z power n divided by z minus 1/2 நமக்கு z க்கு பதிலா 1/4 போடணும். அப்போ ஃபைனலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1/4 into 1/4 whole power n
divided by 1 by minus 1 by 2 வரும். சொன்ன இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா ரெசிடியூஸ் ஆஃப் 1 by 4 ஒரு என்ன வரும்னா half minus 1 by 4 minus 1 by 2 என்ன வரும்னா minus 1 by 5 4 வரும். அப்போ 1 by 5 4 1 by 4 whole power n minus 1 by 4 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா minus 1 by 4 whole power n u of n. இப்போ ஒன் சைடட் கேஷுவல் சீக்வன்ஸ் எடுத்துப்போம். இப்போ ரெசிடியூஸ் ஆஃப் 1 by 2 பார்த்தோம்னா என்ன வரும்னா 1 by 4 z power n. டினாமினேட்ல பார்த்தீங்கன்னா z power minus 1 by 4 மட்டும் வரும். ஸோ ரெசிடியூஸ் ஆஃப் 1 by 2 போட்டுக்க வேண்டியதான். அப்போ z பதிலாக 1 by 2 போடும் இந்த இடத்துல. அப்போ 1 by 4 1 by z பதிலாக 1 by 2 divided by 1 by 2 minus 1 by 4 is equal to 1 by 4 1 by 2 whole power n 1 by 4 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா இப்போ ரெசிடியூஸ் ஆஃப் ஆஃப் வந்து நமக்கு என்னன்னா 1 by 2 whole power n. பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸ் ஆஃப் n வந்து ஆல்ரெடி சொன்னோம். ரெசிடியூஸ் ஆஃப் 1 by 4 plus ரெசிடியூஸ் ஆஃப் 1 by 2 இந்த இடத்துல u of n போட்டுக்கலாம். ஃபைனலாக எக்ஸ் ஆஃப் n என்ன வரும்னா minus 1 by 4 whole power n plus 1 by 2 whole power n into u of n வரும். அது என்னன்னா u of n வச்சு எழுதுனா x of n is equal to 1 by 2 whole power n u of n minus 1 by 4 whole power n u of n. இதுதான் நம்மளோட ஃபைனல் x of n using Residus method யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் மெத்தட் 2 பார்ப்போம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். மெத்தட் 2 பார்ப்போம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ பார்த்தோம்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணும்போது எத்தனை போல்ஸ் இருக்கோ அத்தனை டைம் நம்ம பிரிப்போம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஜென்ரலாக இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே 1 divided by 1 minus a z inverse அந்த மாதிரி வரும். அதாவது z divided by z minus ஒரு z எப்போதும் மேலே இருக்கும். அதனால நான் டிவைட் பண்ணும்போது ஒரு z இங்கே கேன்சல் ஆகாமல் வச்சுக்கணும். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ் ஆஃப் z by zன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போதான் ஃபைனலாக நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணணும். z minus 1 by 4 z minus 1 by 2. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் இந்த டேமுக்கு மட்டும் எடுத்தா போதும். அப்போ 1 by 4 divided by z minus 1 by 4 z minus 1 by 2 அப்படி எடுத்தீங்க. a divided by z minus 1 by 4 plus b divided by z minus 1 by 2. இப்போ என்ன வரணும் நமக்கு 1 by 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா a into z minus 1 by 2 plus b into z minus 1 by 4. ஃபைனலாக என்ன வரணும் நமக்கு இப்போ a and b வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a வேல்யூ வந்துன்னா z வேலை என்ன போடுவோம் 1 by 4 போட்டிங்கன்னா 1 by 4 is equal to a into 1 by 4 minus 1 by 2 plus 0 is equal to minus 1 by 4 ஏன்னு வரும். அப்போ இதுலேருந்து a அப்போ a is equal to minus 1 by 4 divided by 1 by 4 வரும். அப்போ minus 1 a வந்து minus 1. இப்போ b கண்டுபிடிக்க z இதுல 1 by 2 போட்டோம்னா 1 by 4 is equal to a into 0 plus b into 1 by 2 minus 1 by 4. அப்போ நமக்கு என்னன்னா 1 by 4 is equal to b into 1 by 4. So b is equal to 1 by 4 divided by 1 by 4 is equal to 1. So a வந்து minus 1, b வந்து 1. நமக்கு ஃபைனலாக x of z divided by z வந்து என்ன வந்திருக்குன்னா
minus 1 divided by z minus 1 by 4 plus 1 divided by z minus 1 by 2 வந்திருக்கும். இந்த z நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இப்போ என்ன வரும்னா x of z is equal to minus z divided by z minus 1 by 4 வரும். இந்த டேர்ம்ல என்ன வரும்னா z divided by z minus 1 by 2 வரும். நமக்கு x of n வேணும்னா என்ன பண்ணுவோம்னா z inverse of x of z ஃபைனலா நமக்கு என்ன வரும்னா இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம்னா அப்ப x of n is equal to minus z inverse of first term பாருங்க z by z minus 1 by 4 second term பாத்தீங்கன்னா z inverse of z divided by z minus 1 by 2. so நமக்கு தெரியும் ஆல்ரெடி z transform of a power n என்னன்னு எழுதணும்னா z divided by z minus a ன்னு எழுதிக்கலாம். இல்லனா 1 divided by 1 minus a z inverse ன்னு எழுதிக்கலாம். நமக்கு x of n ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்க. சோ கம்பேர் பண்ணுங்க ரெண்டையும். அப்போ a க்கு பதிலா 1 by 4 இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல minus 1 by 4 whole power n u of n இந்த u of n எழுதுங்க. அதே போல plus 1 by 2 whole power n u of n. ஃபைனலா x of n is equal to 1 by 2 whole power n u of n minus 1 by 4 whole power n u of n. so நமக்கு இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் பேசிக்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். அது வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிச்சிட்டோம், ரெசிபியூஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கிளாஸ்ல இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்னா சம் அதர் x of z டேர்ம்க்கு வந்து இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.